சுதந்திர இந்தியாவின் சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான முதலாவது அமைச்சர் கலாநிதி B.R. அம்பேத்கர் அவர்களது 125வது பிறந்த தின நினைவு நாளை முன்னிட்டும் தமிழ் சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டும் யாழ் இந்திய துணை தூதரகம் வட மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துடன் இணைந்து நடத்துகின்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு எங்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்து எல்லா வகையான அன்பும் மரியாதையும் காட்டி மிகச் சிறந்த உணவளித்து தங்கும் வசதி அளித்து எந்த நேரமும் சிரித்த முகத்துடனேயே பேசிக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த நண்பராக அன்பராக அதிகாரியாக எங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஐயா திருமிகு துணை தூதர் நடராஜன் ஐயா அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற தூதரக அதிகாரிகளே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய யாழ் நகர் வாழ் பல்வேறு ஆதீனங்களை சார்ந்த மடங்களை சார்ந்த மத குருக்களே, ஆதீன கர்த்தர்களே, தலைவர்களே, எல்லா சமயத்தையும் சார்ந்த சமய குருக்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து இதில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர்களே, ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே, பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய யாழ் நகர் வாழ் தமிழ் அன்பர்களே, உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பான வணக்கத்தையும் என்னை வரவேற்று இங்கு எங்கள் இருவரையும் வரவழைத்ததற்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை நாம் கண்டுகளித்தோம், ரசித்தோம். அது நடந்துகிட்டே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இது 2 லாபம். ஒன்னு, அவ்வளவு அருமையான இசை கூட்டு பெரும்பாலும் கிடைப்பதில்லை. அதுல அந்த விபூர்வனா ஒரு தம்பி, அவரது தவில் வாசிப்பு இருக்க அது என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் விபூர்வன் அல்ல, அபூர்வன். அபூர்வமான அந்த விரல் அசைவு இருக்கு பாருங்க. இது விரல் பேசுமா? தில்லானா மோகனால் படத்துல கேட்பாங்க, காலும் பேசுமோ அப்படின்னு. இது காலு கை அவ்வளவும் பேசுது. இசைக்குத்தான் ஒன்றை ஒன்று அப்படியே தட்டி கொடுத்து அழைத்து கொண்டு போகிறது. இது ஒரு அபூர்வமான கூட்டு கலவை. அது ஏன்னா நாதஸ்வரம் வாசிக்கும் போது தபேலா வாசிக்கிறார், வயலின் வாசிக்கும் போது தவில் வாசிக்கிறார். இது எங்க ஊர்ல நான் பார்த்ததே இல்லை. எல்லாவற்றிலும் யாழ் நகரம் சிறப்புடையதாக இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நேரடியாக கண்டுகளித்த போது மிகுந்த ஆனந்தம் அடைந்தேன். வரலாற்று சிறப்புமிக்க நகரம் இது. இருப்பிடத்தால், வரலாறுகள் படைத்ததால், எல்லாவற்றையும் விட மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்லும் போது தமிழ்குடிகளில் மூத்தவர்களாக கற்றவர்கள் யாழ் நகரத்து மக்கள் என்பதில் எல்லாருக்கும் உண்மை, அது பெருமை. அது எல்லாரும் அறிந்த உண்மை, அது பெருமை. தமிழ் இங்கிருந்து தோன்றி வளர்ந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்க குற்றாலத்துல இருந்து வந்துச்சு, பொதிய மலையில இருந்து எல்லாம் சொல்லுவோம். இங்க கூட பாட்டு அவங்க வாசிச்சாங்களே, ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் பார்ப்பதற்கு வண்ணக்கிளியேன்னு அதை இசை கூட்டுனாங்க. அதனால இங்கிருந்து வந்தது புலமை தமிழ், மேன்மை தமிழ், கரைபடியாத தமிழ், கொஞ்சமும் களங்கம் இல்லாத தமிழ். அதனாலதான் நீங்க பேசுற தமிழை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வெக்கமா இருக்கு. நாங்க இங்க வந்து 2 நாளா பேசுறதை விட கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா தப்பு பண்ணிடாம இருக்கணுமே. நிறைய ஆசிரியர்களை முன்னால் வைத்துக்கொண்டு ஒரு மாணவன் ஏதாவது வகுப்பு நடத்துற மாதிரி நாங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம். ஆசிரியர்கள் சில நேரம் ஒரு வேடிக்கை பண்ணுவாங்க வகுப்புல, டே வாசிடா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டாருனாலே அவர் ஏதோ ஒரு ரெடி பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். வாசிடான்ட்டாருன்னா அந்த பையனுக்கு சும்மா வாசிக்கும் போதெல்லாம் பேசாம இருப்பான். வாத்தியார் வாசிடான்னு சொல்லிட்டாருன்னா கை காலெல்லாம் நடுங்கும், தமிழ் தலைகீழா தெரியும். அந்த நிலையில நாங்க 2 பேர் உட்காந்துருக்கோம்.
என்னையா இவ்வளவு பெரிய கூட்டம்? எங்க ஊர்ல எல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வரோம். காசு கொடுத்தா ஒரு கூட்டம் வருது, எல்லாத்துக்கும் கை தட்டுது, சிரிக்குது, ரசிக்குது, போயிடுது. எதுக்கு கூப்பிட்டாங்கன்றது காசு. அதனால எங்க கூட்டத்துல முதல்ல காசு தர்றது இல்ல, முடிஞ்ச பிறகுதான் தருவான், இல்லாட்டி முதல்ல போயிடுவான். ஆனால் நீங்கள் தமிழுக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் நின்று கொண்டு கேட்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரது திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நின்று கேட்கறது ரொம்ப கஷ்டம். வகுப்பறையில ஆசிரியர் நிற்பார், மாணவன் அமர்ந்திருப்பான், அதையே கேட்க மாட்டாங்க. இங்க எங்களை மாதிரி ஆளுக பேசுறதுக்கு நீங்க எல்லாம் நிக்கிறீங்களே, இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே. அதனால உங்க ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவர்களை பற்றி, நடராஜன் ஐயா அவர்களை பற்றி பெரியவங்க அவங்க ஐயா சொன்னாங்க, அவர் யாழ்ப்பாணத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவர் இங்க வந்த பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க, நான் சொல்லல அதை. ஏன்னா எனக்கு அவரை ஒரு நாள் 2 நாள் தான் பழக்கம் உண்டு. அவர் சொன்னதுல ஒரு வகை உண்மை உண்டு. எங்களுக்கு நீண்ட காலமாக இங்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எல்லா பூமி பந்தின் அத்தனை இடங்களிலும் வாழுகிற தமிழர்களும் தமிழால் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான். உங்களை எல்லாம் பார்த்து, நேரடியாக பார்த்து, ஏதோ தொலைக்காட்சியில கொஞ்ச நேரம் முகம் காட்டிட்டு போகிற நாங்கள் உங்களது அன்பை நேரடியாக ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம் பல காலம். இந்த ஏக்கத்திற்கு இன்று ஒரு நிறைவு, அந்த ஏக்கம் நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு உங்களை எல்லாம் நேரடியாக முகமுகமாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு. இது ஒரு பட்டிமன்றமாக நடத்தணும் அப்படின்னு ஐயா கேட்டாங்க. முதல்லயே அவங்க பாரதி மேடத்தையும் சேர்த்து தான் கேட்டாங்க. இன்னைக்கு காலையில கூட சன் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, அவங்க எனக்கு எதிரணியிலே இருப்பாங்க. அப்படி ஒரு அதாவது அது என்ன சொல்றது, பிறக்கும் போதே 7ஆம் பொருத்தம்னுவான் ஜாதகத்துல, இது சேராதுன்னு. இது இவங்களுக்கு அப்படியே அமைஞ்சு போச்சு. அவங்க என் கூட சேர்ந்து பேசினாங்கன்னா அன்னைக்கு ஏதாவது பூமி எதிர்ச்சி வரும். கடவுளே இன்னைக்கு வரக்கூடாது. எதிரிலேயே இருந்து பழகிட்டாங்க. பாப்பையா ஐயா அவர்களது பட்டிமன்ற குழுவில் நாங்க இருக்கிறோம். 2 பேரும் ஒரு அணியில இருந்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு விமானத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலே கேட்பாங்க, எதுக்கு நீங்க சேர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இதுக்காக எதிரெதிர் சீட்ல வேற ஐயா உட்கார முடியும்? அந்த அளவுக்கு எதிரிகளாக பார்க்கப்படுகிறவர்களை இணைத்தது இங்கு இருக்கிற இந்திய துணை தூதரகத்தினுடைய பெருமை. அவங்க தான் எங்களை சேர்த்து வச்சாங்க. ஒரே சைட்ல இருங்க, இங்கேயும் வந்து சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னா நாங்க அப்படியெல்லாம் யாருக்கும் இங்க தகராறு பண்றவங்கள நாங்க அங்கீகரிக்கிறது இல்லைன்னு அவர் ஐயா ஏற்பாடு பண்ணி இந்த பக்கத்திலே இருந்துக்கங்கன்னார். ஒரு பட்டிமன்றத்துக்கு 2 நடுவர்கள் அப்படின்றது கொஞ்சம் சிரமம்தான். ஒரு பட்டிமன்றத்துக்கு ஒரு நடுவரே சிரமம், 2 நடுவர்ன்றது சிரமம் தான். சில சமயம் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டும் போது பின்னாடி அவங்க வீட்டுக்காரமா உட்காந்து பேசிக்கிட்டே போகும், பார்த்திருக்கீங்களா? ஏன் இடது பக்கம் போங்க, ஹெல்மெட் போடுறதுனால பேச முடியாதா? நீங்க வேற, நம்மால் சந்திரமண்டலத்துக்கு போனாலும் பேசிக்கிட்டே தான் போகும். தமிழனையும் பேச்சையும் பிரிக்கவே முடியாது. ஹெல்மெட் தலைக்கு தானே, வாய்க்கா அங்க என்ன குதிரையா இங்க இது போடுறதுக்கு? என்ன போட்டாலும் பேசுவாங்க. நீங்க ஹெல்மெட் எனக்கு இந்த வந்த பிறகு ஒரு சில ஆச்சரியங்க. ஒண்ணு நான் கொழும்புல இருந்து ஒரு 7 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தோம். வர்ற வழியில எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. நேற்று பூரா லீவாமே, விடுமுறை. நாங்க வந்த நேரம் எல்லாரும் கடை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, கிடைச்ச பிஸ்கட்டு பன்னு அதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். வர்ற வழியில நானும் கவனிச்சு பார்த்தேன், ஒரு ஜனமாவது ஹெல்மெட் போடாம இருக்கட்டுமே. எல்லாரும் போட்டிருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் போட மாட்டோம். சில பேர் ஹெல்மெட் இந்த கையில் இப்படி மாட்டி இப்படி தூக்கிட்டே போவான். அது கைக்கு போடுறதா தலைக்கு போடுறது? ஹெல்மெட்டை கண்டுக்காம வச்சிருப்பாங்க. அது சில பேர் அந்த பெட்ரோல் டேங்க் மேல வச்சு அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி ஓட்டிகிட்டே போவான். பெட்ரோல் டேங்குக்கு ஹெல்மெட்டு. எங்க நீங்க இந்த ஊர்ல போக்குவரத்து விதிகளை மதிக்கிறீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்களோட தான் இன்னும் எனக்கு சேரல. அது என்னதுங்க? அது சம்பலா, சம்பல் அப்படின்னு ஏதோ ஒரு இது வைக்கிறீங்களா? நம்ம ஊருக்கு சட்னின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, சம்பல் வேற சட்னி வேற. இங்கேயும் இங்க கதையை ஆரம்பிச்சிடாதீங்க. நான் என்னமோ தெரியாம பேசின மாதிரி அவங்க என்ன திருத்துறாங்களாமா. சம்பல் வேற சட்னி வேற. என்னம்மா நான் சொல்லாட்டி அம்மாட்ட கேளுங்க.
சம்பல் வேற சட்னி வேற. இப்ப முடிஞ்சு போச்சு பட்டிமன்றம். ஆமா, என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி. அதனால இது எனக்கு இன்னும் ஒத்து வரல. இவங்க நல்லா சாப்பிட்றாங்க, சம்பல் வேறு சட்னி வேறு அப்படின்றது இவங்களுக்கு அது புரிஞ்சு போச்சு. அப்புறம் புட்டு, பிட்டுன்னு நீங்க சொல்றீங்களோ, பிட்டு அதுதானே. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து தான் அந்த பிட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த ஊர் மதுரை. அந்த பிட்டுக்கு மண் சுமந்த ஊர் எங்க வீட்டு பக்கம் தான் அந்த புட்டு தோப்பு. அதை நாங்க புட்டுன்னு சொல்லுவோம். புட்டு திருவிழான்னு ஒண்ணு உண்டு அங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிட்டுக்காக அவன் மண் சுமந்தான், பிறம்படி பட்டான். அது பாட்டுல கூட இருக்கும். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராது இருப்பதென்ன, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனைன்னு திருவிளையாடல் ஒரு பாட்டு வரும். அந்த இடத்துல இருந்து நான் வர்றேன். ஆனா இங்க சாப்பிட்ட சுவையில் பிட்டு நான் எங்கும் சாப்பிடவில்லை. அவ்வளவு அருமையா இருந்தது. ரொம்ப நல்ல நீங்க உணவுகள்லாம் வச்சிருக்கிறீங்க. உங்க ஊருக்குன்னே அந்த ஹோட்டல்லயே வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துலயும் யாழ் சுவை, யாழ் மண்ணுக்குன்னே ஒரு தனி சுவை இருக்கும் போல. இந்த மண்ணும் மணக்கிறது, மனிதர்கள் உள்ளமும் மணக்கிறது. உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு பட்டிமன்றம், பட்டிமன்றத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட நாங்க வந்திருக்கோம். எல்லாரும் தமிழ் மக்கள் பேசுறாங்க. தொன்று தொட்டு இருக்கிற தமிழ் கலை வடிவம் பட்டிமன்றம். மணிமேகலை என்ற பழைய காப்பியத்திலிருந்து, மணிவாசக பெருமான் வாசகத்திலிருந்து, கவி சக்கரவர்த்தி கம்பனின் ராமாயணத்து வரை இதற்கான குறிப்புகள் இருக்கு. பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம் அப்படின்னு கம்பனில் ஒரு குறிப்பு இருக்கு. அதனால காலந்தோறும் தமிழ் மக்கள் பட்டிமன்றங்களை தங்களது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். அது ஒரு காலத்துல சமயவாதிகள் ஒருவருக்கொருவர் பொருதி கொண்டு தங்கள் சமய கருத்துக்கள் தான் சிறந்தது என்று பேசுவதற்கான ஒரு ஊடகமாக இருந்தது. ஒருவரை ஒருவர் இதுதான் சரி, அது சரியல்ல, எரிந்த கட்சி எரியாத கட்சின்னு இப்படி கூட ஒரு கலை வடிவம் இருந்தது எங்க ஊர்ல. இதில் இருந்து இன்றைக்கு அது இலக்கியத்துக்கு போய் குடும்பங்களுக்கு சமயத்துக்கு என்று ஆகி இருக்கிறது. இன்றைக்கு பட்டிமன்றங்கள் இல்லாத பண்டிகைகள் இல்லை. எல்லா தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் ஒரு பட்டிமன்றம் உண்டு. யாராவது ஒரு நடுவர் இருப்பார். வீடுகளுக்குள்ளே பட்டிமன்றங்கள் தொடர்ந்து ரசிக்கப்படுகின்றன. நாங்க ஒரு பட்டிமன்றம் பேசி முடிச்ச பிறகு அங்க ஒரு பட்டிமன்றம் தொடங்கும். அவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு, ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. உடனே அந்த அம்மா சொல்லும், அவர் தான் சரியா சொல்லியிருக்காரு, நீ தான் சரியில்லைன்னும். அப்படி நாங்க என்ன செய்யறோம்னா, கூடுமான வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கலவரத்தை உண்டாக்கிட்டு நாங்க போயிடுறோம். அதுவே பட்டிமன்றத்துக்கு வெற்றி இல்லையா? இந்த பட்டிமன்றத்துல இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு, இந்த தலைப்பு அவங்க கொடுத்தது. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அவசியமானவை தொன்று தொற்று வரும் பழமைகளே, மாறி வரும் புதுமைகளேன்னு ஒரு தலைப்பு. இந்த பட்டிமன்ற இந்த தலைப்புல 6 அறிஞர்கள் இங்க பேச இருக்கிறார்கள். இதுக்கு நாங்க 2 பேரும் இணைந்து நடுவர்களாக இருக்கிறோம். இலக்கிய மேடைகள்ல நடுவர் ஆயம்னு ஒரு அமைப்பு உண்டு. கம்பன் கழகங்கள் எல்லாம் 1, 2, 3 நடுவர்கள் கூட இருப்பாங்க. அது மாதிரின்னு இதை வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நாங்க பெரியவங்க இல்லை. உண்மையை சொல்ல போனால் மேடையில் இருக்கிற 6 பேச்சாளர்களும் எங்களை விட கூடுதலான தகுதியும் மிகுதி பெற்றவர்கள், மிகச்சிறந்த அறிஞர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். என்னமோ தெரியாதனமா தொலைக்காட்சியில வந்ததுனால. ஐயா கூட சொன்னாரு, ராஜா என்றால் எல்லாருக்கும் தெரியும்னு. தெருவில் வந்து கேட்டீங்கன்னா தானே தெரியும். ராஜா இங்க இருக்காரா, எத்தனை ராஜா இருக்காங்க, இவ யாரு அப்படின்னு கேட்பாங்க. சும்மா ஒரு கற்பனைக்கு. அதனால நாங்கள் இருவரும் இணைந்து இதை நடத்தலாம்னு இருக்கிறோம். உங்க ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. நல்ல செய்திகள் வரும்போது கைதட்டுங்க. ஏன்னா இப்ப நான் முடித்த உடனே பாரதி மேடம் பேசுவாங்க. அவங்க என்னிலும் சிறந்த பேச்சாளர், அப்படிதான் நான் நம்புறேன். இல்லாட்டி நான் பிறகு வைவாங்க, முதல்லயே முன்ஜாமீன் வாங்கிடணும். என்னிலும் சிறந்த பேச்சாளர் என்பது உண்மை. எழுதுறாங்க, நல்லாவே எழுதுறாங்க, நல்லா பேசுறாங்க. எனக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலிருந்து நேர்காணல் இருந்தது. அதுல ஆன்மாவிலிருந்து பேசுகிறவர், ஆத்மாவின் ராகங்களை மீட்டுகிறவர் இவங்களை பத்தி சொன்னாங்க. என்னை பத்தி சொல்லும்போது வெறுமன ஜோக்காக பேசுகிறவர். இந்த பேட்டிக்கு நான் வந்திருக்க கூடாதுன்னு நினைச்சேன்.
ஐயா சொல்லும் போது கூட, ராஜா சார் வருத்தப்படாதீங்க, அவங்க வர்றாங்கன்னு தான் மக்கள் ரொம்ப விரும்பினாங்க அப்படின்னாங்க. நல்ல வேளை என்னை வரக்கூடாதுன்னு சொல்லலையே, அந்த வகைக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன். அதனால தொடர்ந்து ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவங்களது அணியில சிறந்த பேச்சாளராக இருக்கிறவர், உண்மையை பேசுகிறவர், உற்சாகமாக பேசுகிறவர். அவர் இதுக்கு அடுத்து தொடர்ந்து பேசுவாங்க. அவர்கள் பேசும்போது மற்ற பேச்சாளர்களை அறிமுகம் செய்வாங்க. ஏன்னா நேர நெருக்கடினால நான் விரைந்து முடிக்கிறேன். அடுத்து திருமதி பாரதி அவர்கள் பேசுவாங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஐயா அதை முதலே சொல்லிட்டாங்க, எத்தனையோ தட்டு இருக்கு, ஆனா கைத்தட்டு மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு. யாழ் மக்கள் வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உபசரணை செய்து அனுப்புகிற பண்பாடு மிக்கவர்கள். அதனால நிச்சயம் நல்ல கைத்தட்டுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கு கூட நீங்க கைதட்டலைன்னா நான் ஊருக்கு போன பிறகு கொஞ்சமா வருத்தப்படுவேன். அதனால தொடர்ந்து உற்சாகமாக இருங்கள். தமிழ் மக்கள் எங்கு கூடினாலும் எங்கு இருந்தாலும் தமிழர் என்ற இனம் ஒரு நாளும் அது தளராது, ஒவ்வொரு நாளும் வளர்ந்தே இருக்கும், ஒற்றுமையோடு இணைந்தே இருக்கும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கலைகள் யாவிலும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம், அமுதம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும்னு அன்னைக்கு பாடி வச்சாங்க திரைத்துறையில. அதனால அதையெல்லாம் நினைவில் கொண்டு இறுதி வரை, இந்த நிகழ்ச்சி நிறைவு வரை நீங்கள் இருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு அடுத்து திருமதி பாரதி அவர்கள் பேசுவாங்க. சட்டமேதை அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டும் பார்க்கும் இடமெல்லாம் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய நிகழ்வினை கட்டமைத்து எங்களை இங்கே வரவேற்றிருக்கின்ற துணை தூதர் ஐயா அவர்களே, தூதரகத்தில் பணியாற்றுகின்ற ஏனைய அன்பர்களே, அவர்களினுடைய இனிய குடும்பத்தினரே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற வேறு வேறு சமயங்களைச் சேர்ந்த மத தலைவர்களே, பிரமுகர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்வை என்னோடு நடுவராக இருந்து நடத்துவதற்கு கனிவுடன் சம்மதித்திருக்கின்ற திரு ராஜா அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, என் கண் பார்வை எத்தனை தூரம் பார்க்க முடிகிறதோ அத்தனை தூரம் வரை எங்களுக்காக வந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கின்ற எனது அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். ராஜா சார் அவங்க பேசுற போது தூதர் ஐயா, துணை தூதர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, மேடம் வர்றேன்ற போதுதான் நிறைய பேரு உற்சாகமானாங்க அப்படின்னு சொன்னாரு. சில பேருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி இல்லை, ஒண்ணு செய்ய முடியாது. பாருங்களேன், அவருக்கு எல்லாமே நல்லா தான் அமையும். பின்னாடி எங்க 2 பேர் படத்தையும் நீங்க அங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அவருடைய படம் நேர கரெக்டா இருக்கு, என்னுடைய படத்தை ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் சரியா அமைந்தாலும் சில பேருக்கு ஒண்ணு குறைஞ்ச மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே இந்த நிகழ்வை நடத்துவதற்காக இந்தியாவிலிருந்து நாங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பை திரு ராஜா அவர்கள் மூலம்தான் நான் பெற்றேன். துணை தூதர் ஐயா அவர்கள் அவரிடம் பேசி ராஜா என்னிடம் சொன்ன போது, நான் ஒரு நடிப்பிற்காக இதை சொல்லவில்லை, நான் மனசிலிருந்து சொல்லுகின்றேன். இது என்னுடைய 15-20 வருட கனவு. நான் இதுதான் முதன்முறையில் யாழ்ப்பாணத்துக்கு வருவது. இலங்கைக்கு வருவதே கூட கிட்டத்தட்ட முதல் முறை என்று சொல்லலாம். இது 15 வருடங்களாக மனசுக்குள்ளே பூவிருத்திருக்கிற ஒரு கனவு. கடல் கடந்து எங்களுடைய மொழியை பேசி வருகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளான உங்களை உங்கள் மண்ணில் வந்து சந்திக்க வேண்டும் என்ற கனவை நனவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்திய துணை தூதரகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன்.
இந்த கனவு எதனால் என்றால், தொலைக்காட்சியினுடைய அறிமுகம் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அதை எங்களினுடைய பெருமையாக நாங்கள் இருவருமே நினைப்பதில்லை. எங்களுடைய குருவாகிய திரு சாலமன் பாப்பையா அவர்களினுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறு வரம் அது. எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கே எல்லாம் போய் பேசுகின்றோம். அவர்களுடைய அன்பு மழையிலே நாங்கள் நனைகின்றோம். அந்தந்த ஊர் சாப்பாட்டை சாப்பிடுகின்றோம். இப்ப திரு ராஜா பேசுற போது எனக்கே ஒரு நினைவு மயக்கம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னு மறந்து போச்சு. சட்டினியும் சம்பலும் ஒன்றா வேறையா என்று தலைப்பு மாற்றப்பட்டதோ என்ற அச்சம் கூட எனக்கு வந்தது. அவ்வளவு தூரம் நாங்கள் உணவில் உறைந்து போவோம். அந்தந்த ஊருக்கு போகிற போது எல்லா ஊர்களிலும் நல்ல அனுபவங்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே அது ஏக்கம் என்று சொல்லுவதா, தாகம் என்று சொல்லுவதா, வேட்கை என்று சொல்லுவதா, விருப்பம் என்று சொல்லுவதா, இன்னமும் கூட யாழ்ப்பாண மண்ணிலே கால் வைக்க முடியவில்லையே என்கின்ற அந்த ஒரு எண்ணம் நெருஞ்சி முள்ளாக மனசுக்குள்ளே இருந்த காலகட்டத்தில் தான் இந்த அழைப்பு வந்து இந்த மண்ணை நாங்கள் மிதித்திருக்கின்றோம். அதுவும் தமிழர் திருநாள் அன்றைக்கு, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு என்கின்ற எல்லா பொருத்தங்களும் கூடிய இந்த நல்ல நாளில் இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. பாரதி பாடுகிற போது சொன்னான், இந்த தமிழ் மொழி இருக்கிறதே அதற்கென்று சில தனித்துவங்கள் உண்டு. தூதர் அவர்களும் சொன்னார்கள், ராஜா சாரும் சொன்னார்கள், தமிழன் என்று ஒரு இனம் உண்டு. அது என்ன தனி குணம்? தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுனாக்க அது என்ன குணம் அது என்று நான் பல நாள் யோசித்திருக்கிறேன். தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பை சொல்லுகிற போது பாரதி சொன்னான், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய். யாரும் வகுத்தற்கரிய பிராயத்தனள் ஆயினுமே எங்கள் தாய், இந்த பாரில் என் நாளும் ஓர் கன்னிகை என பயின்றிடுவாள் எங்கள் தாய் என்று சொன்னான். இந்த தமிழ் இருக்கிறாளே, அவளை பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்கும். அவள் ஒரு பெண்ணாக அவளை உருவகித்தால் அவளை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்ணே ஆச்சரியப்படுத்துகிறவள் தான். எந்த பெண்ணை பார்த்தாலுமே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தமிழ் என்கிற இந்த பெண்ணை பார்த்தால் கூடுதலாக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இவள் என்று பிறந்தாள் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவளுடைய டேட் ஆஃப் பர்த் பதிவே இல்லை. பர்த் சர்டிபிகேட்டே அவளுக்கு வழங்கப்படவில்லை. அத்தனை காலங்களாக யுக யுகாந்திரங்களாக வாழ்ந்திருக்கிற இவள் இன்றைக்கும் இளமையாகவே இருக்கின்றாளே என்று பாரதி தமிழை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். இந்த பெருமை உலகத்திலே இருக்கிற எத்தனை மொழிகளுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கு? ஆயிரக்கணக்கில் மொழிகள் இருக்கிறது. பல்லாயிரம் மொழிகளில் எத்தனையோ ஆண்டு காலமாக வழங்கப்பட்டு தொடர்பு அருகாமல் இருக்கிற மொழிகள்னு பார்த்தா 1, 2, 3 கூட நம் கைவிட்டு எண்ண முடியாது. அப்படிப்பட்ட மொழிகளிலே முதன்மை இடம் பெற்றதாக இருப்பது எங்கள் தாய்மொழி என்று நாம் சொல்லுகின்றோமே, அதுதான் உங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் வசிக்கிற எங்களுக்கும் மற்றும் உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிற தமிழர்களுக்குமான தொப்புள் கொடி உறவை நம்முடைய மொழி நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த மொழியை தமிழ்நாடு என்று வழங்கப்படுகிற பகுதியிலே இருக்கிற நாங்கள் பேசுவதை விட நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இப்படித்தான் சொல்லுவீங்களான்னு கேட்காதீங்க. எந்த ஊரிலும் இதை சொல்ல முடியாது, உங்கள் ஊரில் தான் இதை சொல்ல முடியும். மிக அழகான எந்த கலப்படமும் இல்லாமல் பேசுவது எப்படி என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கிற நாங்கள் உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இங்கே வந்து நாங்கள் நடுவர்களாக இருப்பது எங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருப்பதனால் என்று அல்ல, உங்களோடு கற்றுக்கொள்வதற்காக, உங்களோடு கலந்து பழகுவதற்காக. இந்த கண்ணீர் பூமியில் இன்னும் காயாத கரைகளை கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து ஒரு நொடி நின்று நலமா இருக்கிறீர்களா என்று அன்பு சகோதரி சகோதரராக விசாரிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். உங்க சார் வந்து
யாழ்ப்பாணத்தினுடைய பெருமைகளை பற்றி நிறைய சொன்னார்கள். நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம், நம்மிடம் நேரம் இல்லை. ஒரு 19ஆம் நூற்றாண்டு என்று எடுத்துக்கொண்டால் அப்போதிலிருந்தே யாழ்ப்பாணத்தில் தமிழ் புலவர்கள் அறிஞர்களினுடைய தகுதியும் விகுதியும் ரொம்ப பெரியது, ரொம்ப ரொம்ப பெரியது. ஒரு பொற்காலத்தையே நீங்கள் தமிழ் இலக்கியத்துக்காக யாழ்ப்பாணத்திலே இருக்கிற தமிழ் புலவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது சத்தியம், சத்தியம். அந்த புலவர்களினுடைய தலைமை புலவராக அந்த காலத்தில் இருந்து மதிக்கப்பட்டவர் ஆறுமுக நாவலர். பெர்சிவல் பாதிரியார் என்கிறவர் அவருக்கு ஆசிரியராக இருந்தார். ஆனால் ரெண்டு பேருக்கும் பேசுறதை கேட்டா யார் ஆசிரியர் யார் மாணவர் என்பது புரியாதாம். ஆறுமுக நாவலருக்கு 18-19 வயது மாத்திரமே இருக்கிற போது பெர்சிவல் பாதிரியார் பைபிளை தமிழில் மொழிபெயர்க்கிற பணியை ஆறுமுக நாவலரிடம் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் என்ற கணக்கில் 8 ஆண்டுகள் உழைத்து அந்த பணியை ஆறுமுக நாவலர் செவ்வனே செய்து முடிக்கின்றார். அதுதான் முதலில் செய்யப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு, மிகத்தரமான மொழிபெயர்ப்பு என்பது அதுதான். அதே மாதிரி அவருக்கு பின்னாலே வந்த சி.வை. தாமோதரம் பிள்ளை, விஸ்வநாத பிள்ளை என்று ஒருவர் இருந்திருக்கின்றார், கதிரைவேர் பிள்ளை, அத்தனை தமிழறிஞர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அது எப்படி நமக்கு தெரியும்? அவங்க எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுக்காரர்கள் தானே. என்னாக்க எங்க ஊரில் வாழ்ந்த நாடக கலையினுடைய பிதாமகர்களில் ஒருவர் என்று மதிக்கப்படுகிற பம்மல் சம்பந்த முதலியார் எழுதுகிறார். அவர் வாழ்க்கையை பற்றி எழுதும் போது அது என்னவோ தெரியவில்லை, நம் ஊரில் எவ்வளவுதான் படித்தவர்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் தமிழ் படித்து வந்தவர்களுக்கு இருக்கிற தகுதியும் விகுதியும் நம் ஊரில் படித்தவர்களுக்கு இருப்பதில்லை என்று நான் சொல்லவில்லை, பம்மல் சம்பந்த முதலியார் பதிவு செய்திருக்கின்றார். அப்போ உங்கள் ஊரில் பட்டிமண்டபம் என்பது ரொம்ப காலமாக இருந்திருக்கிறது. ஆறுமுக நாவலருக்கு வெறும் 20 வயது இருக்கிற போது அவருக்கும் விஸ்வநாத முதலியார் அவரும் ஒரு தமிழ் புலவர் தான், 2 பேருக்கும் ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. கண்ணிலே இயல்பாக இயற்கையாக ஒளி இருக்கிறதா அல்லது வெளியிலே இருக்கிற ஒளியை கொண்டுதான் கண்ணால் பார்க்க முடிகிறதா என்ற ஒரு பட்டிமன்றத்தை அந்த காலத்திலேயே நடத்தி இருக்கிறார்கள். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருந்ததா இல்லையான்னு அந்த கால பாண்டியன் அவையிலே ஒரு விவாதம் நடந்தது போல யாழ்ப்பாணத்திலே ஒரு விவாதம். இந்த மாதிரி 2 மணி நேரத்துல முடிகிற நிகழ்ச்சி எல்லாம் இல்ல, பல மாதம் நடந்திருக்கிறது. இறுதியில் ஆறுமுக நாவலர் தான் வெற்றி பெற்றார் என்று அவரை விட வயதில் மூத்தவரான விஸ்வநாத முதலியார் ஒத்துக்கொண்டு அவரை தன்னுடைய ஆசிரியர் என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இப்ப பட்டிமன்றத்தில் ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் என்ன பண்ணணும்னு அதுல தெரிஞ்சுக்கங்க நீங்க. உண்மையிலேயே திரு ராஜா அவர்கள் நகைச்சுவையாக சொல்லுகிறாரே தவிர எந்த பெண்ணுக்குமே பொது மேடைகளிலே வந்து வீட்டையும் கவனித்துக் கொண்டு இந்த மாதிரி பல அலுவல்களில் இருக்கிற போது அதற்கு உதவி செய்வதற்கு முதலில் குடும்பத்தினர் இருக்க வேண்டும், அப்போதுதான் வெளியே வர முடியும். குடும்பத்தினருடைய பங்களிப்பு மிக பெரியது. ஆனால் வெளி மேடைகளில் வருகிற போது இது மாதிரியான நண்பர்களினுடைய சகாயம் இல்லாவிட்டால் ஜெயிப்பது என்பது எல்லாருக்குமே அரிது, பெண்களுக்கு மிகவும் அரிது. அவருடைய உதவியால் தான் என்னால் இத்தனை தூரம் பயணம் செய்து மேடைகளில் பங்கேற்றுக் கொள்ள முடிகிறது என்பதால் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். பட்டிமன்றம் என்பது ஏன் நமக்கு முக்கியம்? ஒரே ஒரு விஷயம்தான், அதற்கு பிறகு பட்டிமன்றத்தை தொடங்கி விடலாம். ஒரே ஒரு விஷயம்தான். தமிழ்நாட்டில் அப்படி எனக்கு உங்க ஊரை பத்தி அவ்வளவு தெரியல. எங்க ஊர்ல அது சட்டமன்றமா இருந்தாலும் சரி, பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, எந்த மன்றமா இருந்தாலும் சரி, ஒருவர் பேச ஆரம்பித்த அடுத்த நொடியே இன்னொருவர் அவரை உட்கார சொல்லுகிறார். அவர் சொல்லி முடிக்கட்டுமே, அது மட்டும் நாம பொறுமையா கேட்போமே என்கிற பொறுமையே எங்க ஊர்ல கிடையாது. அலுவலகங்கள்லயும் அப்படித்தான் இருக்கு, வீடுகள்லயும் அப்படித்தான் இருக்கு. அதுவும் எங்களை மாதிரியான பேச்சாளர்கள் வீட்டுல பேசவே முடியாது. ராஜா சார் வீட்டுல அவர் ஏதாவது 2 வார்த்தை பேசிட்டு அவர் மகன் உடனே சொல்லிடுவாரு, பெல் இருந்தா எடுத்துட்டு வாமா, அதை அடிச்சா தான் அவர் உட்காருவாரு. ஒருவர் பேசி இன்னொருவர் முழுவதையும் அதை உள்வாங்கிக் கொள்கிற பொறுமை என்பது எந்த கலை வடிவத்திலும் இப்போது கிடையாது. ஆனால் பட்டிமன்றம் என்ற கலை வடிவத்தில் தான் அது இருக்கிறது. அம்மா பேசுறாங்க, அது ஐயாவுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட அவங்க பேசி முடியற மட்டும் அவர் காத்து தான் இருக்கணும்.
உடனே தவ்வி ஏறி நீங்கள் சொல்லுவதை நான் முழுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன், அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அவருடைய நேரம் வருகிற போது அந்த நேரத்துக்குட்பட்டு அவர் கருத்துக்களை மறுக்கலாமே தவிர தனிநபர் விமர்சனங்களை வைக்கக்கூடாது. பட்டிமன்றம் என்ற கலை வடிவம் இந்த ஜனநாயக மாண்புகளை காப்பாற்றுகின்ற ஒரு கலை வடிவமாக இருப்பதால் தான் அது பொதுமக்களிடையே இவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் இந்த பட்டிமன்றம் நடக்க போகிறது. அதை சொல்லுவதற்கு முன்னால் ஒரே ஒரு நிமிடம், அம்பேத்கரினுடைய பிறந்த தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சில மாமனிதர்கள் வரலாற்றில் நிலைத்த இடத்தை பெறுகிறார்கள். காலம் என்கின்ற கரையானால் அவர்களினுடைய இடத்தை ஒரு நாளும் அழிக்க முடிவதில்லை. அந்த மாமனிதர்கள் மறைந்து போகலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் காலம் அவர்களை நினைவு வைத்திருக்கிறது. அந்த மாதிரியாக நினைவு கூறப்படத்தக்க சில வரலாற்று நாயகர்களில் அம்பேத்கர் அவர்களும் ஒருவர் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏனென்றால் ஜாதி என்கின்ற பிரிவு எத்தனை தூரம் ஒரு சமூகத்தை பின்னிழுக்க முடியும் என்றால் ஒரு 1000 வருஷங்கள் ஒரு சமூகத்தை அது பின்னுக்கு தள்ள முடியும். அப்படிப்பட்ட மிக கொடிய நிலை இருந்த காலகட்டத்தில் ஜாதி அடுக்கில் மிக கீழே இருந்தவர்களையும் மேலே கொண்டு வருவதற்காக ஒரு வாழ்நாள் காலம் பணியாற்றிய ஒரு மாபெரும் மேதையினுடைய இந்திய தேசிய அரசாண்மைக்கே அச்சாணியாக இருக்கின்ற எங்களுடைய சட்டத்தை கொடுத்தவர் என்ற முறையிலே அம்பேத்கர் எந்த நாளும் வரலாற்றில் வாழக்கூடியவர். அவருடைய நினைவாகவும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரையும் இணைக்கின்ற தமிழர் திருநாளின் வாயிலாகவும் இந்த பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. சுவாரஸ்யமான தலைப்பு. திரு ராஜா அவர்கள் ஏற்கனவே அந்த தலைப்பை உங்களுக்கு சொன்னார். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அவசியமானவை தொன்று தொட்டு வரும் பழமைகளா, மாறி வரும் புதுமைகளா? இதுல பழமை என்றால் என்ன, புதுமை என்றால் என்னன்னு நாங்க 2 பேரும் இப்ப சொல்லல. பல சமயங்களில் பட்டிமன்றங்களில் பேசுகிறவர்களுக்கு யார் எதிரினா நடுவரே சில சமயத்தில் எதிரி. ஏன்னா அவங்க முதல்ல பேசும்போது எல்லா கருத்தையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் பேசாளர்கள் என்ன பேச முடியும்? எனவே இவர்கள் எந்த வரையறையை வைத்திருக்கிறார்கள், பழமை என்று எதை சொல்ல போகிறார்கள், புதுமை என்று எதை கூப்பிட போகிறார்கள் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் பேசுகிற போது உங்களுடைய கருத்தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான், நிறைய கைத்தட்டுங்கள். எங்களுக்கு இருக்கிற பலவீனம் அதுதான். கீழே இருக்கிற பார்வையாளர்கள் எத்தனைக்கு எத்தனை கைத்தட்டுகிறார்களோ அத்தனைக்கு நன்றாக பேசுவது என்கின்ற ஒரு வரத்தை வாங்கியவர்கள் நாங்கள். எனவே நீங்கள் பலமாக கைத்தட்டினால்தான் நல்ல கருத்துக்கள் வந்து அரங்கம் இன்னமும் களை கட்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்ன இப்பவே சோர்வா இருக்க? இன்னைக்கு தெரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அங்க போனா இப்படித்தான் கைத்தட்டுவீங்களா? இதை விட கொஞ்சம் நல்லா வராது கைத்தட்டல்? இந்த பட்டிமன்றத்தில் எங்களோடு சேர்ந்து பங்கேற்ற மகிழ்வுடன் அன்புடன் சம்மதித்திருக்கிற இந்த 6 அறிஞர்களையும் முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொண்டு, தொன்று தொட்டு வரும் பழமைகளே என்ற அணி இப்போது துவங்குகிறது. முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் இந்த அணியினுடைய தலைவராக பங்கேற்க போகின்றார்கள். அம்மையாரை பற்றி நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஜப்பான் பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு நிலை ஆய்வு பேராசிரியர், யாழ்ப்பாணத்தின் மிக மூத்த பெண் பேச்சாளர், தமிழ் ஆய்வாளராக உலக நாடுகள் பலவற்றிற்கும் சென்றுள்ளார். உலக நாடுகள் பலவற்றில் இவரது பேச்சு இடம்பெற்றுள்ளது. அம்மையாரினுடைய தோற்றத்தை பார்க்கிற போதே விவேகமும் வேகமும் கண்ணியமும் நிரம்பிய ஒரு உரைக்கு இந்த அவை தன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மகிழ்வோடு உங்கள் சார்பில் அவரை பேச அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.